நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியாக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியாக்ட் என்னன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா யூஐயை வந்து க்ரியேட் பண்ணலாம். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸு, அதாவது வெப் டெவலப்மெண்ட் பண்ணக்குள்ளே நம்ம வந்து என்னென்னா யூஐயை வந்து டெவலப் பண்ணுவோம். இப்போ லாகின் பேஜ், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு போனோம். இந்த யூஐலாம் வந்து நம்ம வந்து யூசர் வந்து பார்க்கக்கூடியது தான் வந்து யூஐன்னு சொல்லுவாங்க. பார்த்து கிளிக் பண்ணுறது அந்த இதை தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியால் பில்ட் பண்ணக்கூடிய யூஐ. இப்போ வந்து இதில் வந்து இப்போ அமேசான் ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஒரு யூசர் வந்து பார்த்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுறாருன்னா அது வந்து யூஐன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் வியூவை வந்து நீங்கள் பார்க்க முடிஞ்சால் அதை வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இதுவும். இதில் என்னென்னா ரியாக்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரீயூசிபிலிட்டி ஆஃப் யூஐ காம்பனன்ட்ஸ். அதாவது ஒரு இடம் உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த இடத்த மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வேறு இதை இன்சர்ட் பண்ணனா உடனே வந்து நீங்கள் அதை வந்து பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இதை வந்து ரியாக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரியாக்ட்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடு வந்து சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ரியாக்டை. ரியாக்ட் டாம்னா என்னென்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆட்டம் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஹெட்டிங் பாடி இதெல்லாம் இருக்குல்ல, அதான் டாம் ஆட்டம். இந்த ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வரும், அதுதான் ரியாக்ட் டாம். இதுதான் வந்து முக்கியமான ஒன்று. இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து ஹாலோன்னு சொல்லிட்டு ப்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ன்றது தான் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு யூஐ காம்பனண்ட்டு. இந்த காம்பனண்ட்டை தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பனண்ட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. H1ன்றது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இது உள்ளார கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நீங்கள் இதை வந்து எதில் பார்ப்பீங்கன்னா இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வரும். இது வந்து இந்த ரூட்டு மூலியமாக தான் வந்து எல்லாமே ப்ராசஸும் நடக்கும். இது வந்து ரூட் ஈக்குவல் டு ரியாக்ட் டாம் அந்த இம்போர்ட் பண்ணோம்ல அதை வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். இந்த கண்டெய்னரில் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து நமக்கு ரெண்டர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோன்றது வந்து JSXன்னு சொல்லுவாங்க. இதை JSXன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து இங்கே ஹாலோ பேக்ஸ்லாஷ் போட்டிருக்காங்களே செல்ஃப் டேக் இது பேருன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டேக்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து JSXன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டர் ஆகி நமக்கு வந்து இது வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.